வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆளில் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். என் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் MK Tailoring. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேபி நிக்கர் கிளாஸ் 12 பார்க்கலாம். இது நமக்கு தேவையான மெஷர்மெண்ட்டு சீட் சர்க்கம்ஃபரன்ஸு. நம்ம போனதில் நம்ம ஹிப் மெஷர்மெண்ட் வச்சு எடுத்திருப்போம், இடுப்பு சுற்றளவு வச்சு. இது ஹிப்புக்கும் கீழே, அதாவது பட்டோட சுற்றளவு எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட இடுப்பு சுற்றளவு தான் இருக்குன்னா அதோட ஒரு 3 இன்ச் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீட் சர்க்கம்ஃபரன்ஸ் கிடச்சிரும். ஓகே, இதை நம்ம எப்படி பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பேட்டர்ன் போடுறது எப்படின்னு பார்க்கலாம். இது ஃபுல்லாக ஸ்கொயர் ஷேப் தான். எல்லா சைடுமே உங்களுக்கு சைடுமே ஒரே மெஷர்மெண்ட் தான். சீட் சர்க்கம்ஃபரன்ஸை 3ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இந்த சைடு நமக்கு மடிப்பு பாகம். மித்த எல்லா இதுவும் அதே எஸ் டிவைடட் பை 3 தான். மேலே ஒரு 2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். இது எதுக்காகனா நம்ம எலாஸ்டிக் வைக்கணும் இல்லையா மேலே, அதுக்கு மடித்து தைக்கிறதுக்கு நம்ம 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறோம். இது அலோவன்ஸு. கீழேயும் அதே மாதிரி நம்ம 1 இன்ச் மடித்து தைக்கிறதுக்காக எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லா பட்டையாக தைக்கணுன்னா 1.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் 1 இன்ச் வச்சுக்கிறேன் அலோவன்ஸு. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், இந்த சைடுலேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். இந்த 1/2 இன்ச் எதுக்காகனா நம்ம ஸ்டிச் பண்ண 2 பீஸையும் ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக வரும். அதுக்காக 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். இப்போ கீழேருந்து ஒரு மெஷர்மெண்ட் கால்குலேட் பண்ணணும். அதாவது சீட் சர்க்கம்ஃபரன்ஸை 12ஆல் டிவைட் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் மைனஸ் பண்ணிக்கணும். முதல்ல நம்ம எஸ் டிவைடட் பை 3 கண்டுபிடிச்சிக்கலாம். அது நமக்கு 9 இன்ச் வருது. உங்களோட சீட் சர்க்கம்ஃபரன்ஸ் எதுவோ அதுபடி கால்குலேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எஸ் டிவைடட் பை 12 மைனஸ் அந்த 1/4 இன்ச் இருக்கு இல்லையா, அது கால்குலேட் பண்ணால் எனக்கு 2.1 இன்ச் வருது. 2 இன்ச்சுன்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ அந்த கீழேருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி கிராஸாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக எப்படி கட் பண்ணணும்னு காமிக்கிறேன். இப்போ பேட்டர்ன் நீங்கள் வரைஞ்சிங்கனாலே எப்படி கட் பண்ணணுன்றதையும் மார்க் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இப்படி தான் நம்ம பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் ஏன் ஒரு ஷார்ட்ஸோ எதையோ எடுத்து நான் உங்களுக்கு அதுலேயே நீங்கள் அளவெடுங்க அப்படின்னு சொல்லி தரலன்னா, ஒரு நல்ல டெய்லரிங் கிளாஸ் கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம அளவுங்களை வச்சு தான் கால்குலேட் பண்ணி கற்றுக்கணும். இப்போ இந்த ஃபோல்டட் சைடு நம்ம டபுள் ஃபோல்டு பண்ணணும். சிங்கிள் ஃபோல்டுக்கும் டபுள் ஃபோல்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, சிங்கிள் ஃபோல்டுன்னா ஒரு தடவை மடிக்கிறது, டபுள் ஃபோல்டுனா அதையே இன்னொருக்கு மடித்தோம்னா டபுள் ஃபோல்டு. இப்போ இதுக்கு எவ்வளோ கிளாத்து தேவைப்படும்னு கால்குலேட் பண்ணணும்னா, இப்போ பிரெத் வைஸ் நமக்கு ஹையஸ்ட் அளவு 9.5. அப்போ நம்ம 4ஆக மடிக்கிறோன்னா அப்போ 4ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 38 இன்ச் வருது. அப்போ பார்த்து லென்த் வைஸ் கால்குலேட் பண்ணால் 12 இன்ச் வருது. இப்போ இந்த அளவு நம்மகிட்ட கிளாத் இருந்ததுன்னா நம்ம இந்த நிக்கர் ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, இதை எப்படி நம்ம கட் பண்ணுறதுன்னு கிளாத்தில் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளாத் எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணி இப்படி இன்னொருக்கு ஃபோல்ட் பண்ணோம்னா அதுதான் நம்ம டபுள் ஃபோல்டு. இன்னொன்று என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பிரெத் வைஸ் மடிச்சுட்டு மறுபடியும் லென்த் வைஸ் மடித்து போடுறது. இதுவும் நமக்கு டபுள் ஃபோல்டிங் தான். பட் ஆனால் நமக்கு 2 பீஸும் மேலேயும் கீழேயும் கிடைக்கும். அதை நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நான் இந்த மாதிரி தான் மடிச்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம சைடு மடிப்பு பாகம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம 9 இன்ச்சு நான் மார்க் பண்ணிட்டேன். அதான் எஸ் டிவைடட் பை 3 கால்குலேட் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து 2 இன்ச் மேலே அந்த எலாஸ்டிக் மடித்து தைக்கிறதுக்காக அதுலேருந்து 9 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதையும் பார்த்தாச்சு. எனக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது, ஸோ அப்படியே எடுத்துக்கிறேன். அப்புறம் கீழே 1 இன்ச் நம்ம மடித்து தைக்கிறதுக்காக அதையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலில் லைன்ஸ் போட்டுக்கலாம். நான் இப்போ லெட்டு வச்சு ஏன் மார்க் பண்ணுறேன்னா, சாப்பீஸ் வச்சு மார்க் பண்ணால் அதில் தெரியல சரியா, ஸோ நான் அதனால் பென் வச்சு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போது கீழேருந்து கரெக்டாக அந்த 2 இன்ச்சு நம்ம எடுத்துக்கணும். கீழே இருந்துன்னா நம்ம கீழே 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்ருக்கோமே அதில் மார்க் பண்ணக்கூடாது. அது கரெக்டாக அந்த 9 இன்ச் மார்க் பண்ண இடத்துலேருந்து 2 இன்ச் மேலே மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பேட்டர்ன் எப்படி போட்டிருக்கீங்களோ அதே மாதிரியே இது பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் கட்டிங் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் கிளாத்தில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க.
பேப்பர் கட்டிங்லாம் போட்டால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அதனால் நான் கிளாத்லேயே கட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பேப்பரில் கட்டிங் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கிளாத்தில் கட் பண்ணலாம். அதுவும் ஈஸியாக இருக்கும் ரொம்ப. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 2 பீஸ் இருக்கும். இதில் இது மாதிரி 2 பீஸ் இருக்கா. இதை வந்து நம்ம இப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி தான் நம்ம வச்சுக்கணும். இப்படி வச்சு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றதை ஸ்டிச்சிங்கில் பார்க்கலாம். இப்போ ரஃப்பாக வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணுவோன்றதை சொல்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ கீழே அந்த 2ஐயும் ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே இந்த கிளாத்தையும் இப்படி ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு நிக்கர் ரெடி ஆகிடும். இப்போ கீழே வந்து ஒரு 1 இன்ச் வந்து நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருந்தோம் இல்லையா, கால் பாகத்தில், அதை வந்து மடித்து தைச்சிக்கலாம். முதல்ல கரெக்டாக நமக்கு 1 இன்ச்சு கரெக்டாக வர்ற மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க. இல்லாட்டினா நீங்கள் 1 இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணி ஸ்கேல்கிட்ட மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை தைக்கலாம். பிகினர்ஸ்லாம் நான் வந்து ரஃப்பாக அப்படியே தைக்கிறேன். நீங்கள் வந்து அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு லைன் ஸ்ட்ரைட்டாக ட்ரா பண்ணிவிட்டு கரெக்டாக அதிலேயே ஃபோல்ட் பண்ணி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்று போல் வரும் ஸ்டிச்சிங்கு. சாரி, டாக்ஸ்லாம் ரொம்ப கத்திக்கிட்டே இருக்குது. இப்போ இன்னொரு பீஸ்லேயும் நம்ம அந்த கீழே 1 இன்ச் மடித்து தைக்கணும் இல்லையா, அதை வந்து தைச்சிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கலாம். இது வந்து ஸ்டெப் 1 கீழே மடித்து தைக்கிறது. இது வந்து ஸ்டெப் 2. இப்போ பார்த்திங்கன்னா நான் ராங் சைடை மேலே வச்சுருக்கேன். நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ராங் சைடு வெளியே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் அப்படி போகுது இல்லையா, அதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. இந்த ஸ்ட்ரைட்டாக பெரிய லைன் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். நான் இப்போ எப்படி மார்க் பண்ணேன் அதிலேயே கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு புரியும். கரெக்டாக அந்த ஸ்ட்ரைட் லைன்லேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது முடிச்சாச்சு. இதே மாதிரி அந்த இன்னொரு சைட்லேயும் தைச்சிக்கணும். இதுலேயும் அப்படி தான், இந்த இடத்துல தைக்கக்கூடாது. கரெக்டாக இந்த ஸ்ட்ரைட்டில் மட்டும் தைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம இதை தைச்சிட்டு அதை வந்து இப்படி 2ஆக மடக்கி கீழே வந்து மறுபடியும் ஸ்டிச் பண்ணணும். இது வந்து ஸ்டெப் 2. ஓகே, இதையும் தைச்சாச்சு நம்ம. இதுக்கப்புறமா நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா இந்த நம்ம போட்ட தையல் வந்து சென்டரில் வந்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் அந்த 2 தையலையும் சேர்த்து வச்சுக்கிட்டு கீழே அந்த லெக் போர்ஷன் நம்ம மடித்து தைச்சோம் இல்லையா, அதுலேருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. நல்லா ரஃப் அடிச்சுட்டு ஆரம்பிங்க. கரெக்டாக அந்த சென்டருக்கு வரணும். அந்த 2 நம்ம இதுக்கு முன்னாடி தைச்சோம் இல்லையா, அந்த 2 பாயிண்ட்டும் ஒன்று போல் சேர்ந்து இருக்கணும். அங்கே கரெக்டாக நீடில் ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கிட்டு திருப்பிக்கோங்க. இந்த சைடும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்து இந்த லெக் போர்ஷனில் ரஃப் அடிச்சுட்டு முடிச்சிருங்க. நீங்கள் வேணால் இந்த இடத்துல 2 தையல் கூட போட்டுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல தான் அதிகமாக கிழியும். ஸோ 2 தையல் போட்டுக்கோங்க. இப்போ மேலே வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம் எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு. கரெக்டாக அந்த 2 இன்ச் நம்ம வச்சுருக்கதை மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. எப்பயுமே கிளாத் இப்படி மடிச்சுட்டு விரலை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு தைச்சிங்கன்னா ஒன்று போல் இருக்கும். நமக்கு அளவு கரெக்டாக தெரியும், நம்ம கரெக்டாக தான் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கோமான்ட்டு. இல்லாட்டினா ஒரு மாதிரி திருக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி வச்சு மடிச்சுட்டு கைட்ட ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக ஸ்டிச்சிங் வரும். ஒன்று போலையும் இருக்கும் அளவு வந்து. நீங்கள் ஸ்டார்டிங்கில் அந்த 2 இன்ச் வச்சு தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அளவு வச்சு தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா எண்டிங் வரைக்கும் அதே மாதிரியே வரும். உங்களுக்கு அங்கங்கே அப்படியே திருக்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்காது. இதெல்லாம் நம்ம தைக்க எக்ஸ்பீரியன்ஸில் தான் நமக்கு வரும். எடுத்தோடனே ப்ளவுஸு, குர்த்தி இதெல்லாம் தைச்சி பழகிறது நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ வந்து நான் 1 இன்ச் எலாஸ்டிக் எடுத்து உள்ளே விட்டுக்கிறேன். நீங்கள் எலாஸ்டிக் வந்து உங்கள் ஹிப் சைஸ் வச்சு தான் எலாஸ்டிக் எடுக்கணும். இல்லைனா சீட் சர்க்கம்ஃபரன்ஸ்லேருந்து ஒரு 8 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம சீட் அதாவது ஹிப் ரவுண்ட் எடுத்தோம்னா எலாஸ்டிக் தைக்கும் போதில் வந்து அதுலேருந்து ஒரு 3 or 5 இன்ச்சு நான் மைனஸ் பண்ணியிருக்க சொல்லியிருக்கேன்.
நீங்கள் இதில் 6லேருந்து 8 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். சீட் சர்க்கம்ஃபரன்ஸ் வச்சு நீங்கள் அளவு எடுத்துருக்கும் போதில். ஏன்னா நமக்கு இந்த எலாஸ்டிக் வந்து ஹிப்பில் தான் போய் நிற்கும். நம்ம வந்து சீட் சர்க்கம்ஃபரன்ஸ் வச்சு தான் எல்லாமே கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ சீட் சர்க்கம்ஃபரன்ஸ்லேருந்து 5 or 8 இன்ச் வந்து நீங்கள் தாராளமாக கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த கேப் விட்டோம்ல எலாஸ்டிக் வர்றதுக்கு, அதையும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இந்த எலாஸ்டிக் வந்து எல்லா சைடும் அந்த கிளாத்து ஒன்று போல் வர மாதிரி எடுத்து விட்டுட்டு, இப்போ கண்டிப்பாக இந்த எலாஸ்டிக் மேலே ஒரு ஸ்டிச்சிங் போடணும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி எலாஸ்டிக்கே இழுத்து ஸ்டிச் பண்ணணும். இது வந்து நான் ஏற்கனவே முந்தின வீடியோலேயே சொல்லியிருந்தேன், கிளாஸ் 11 வீடியோவில். இந்த மாதிரி இழுத்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஃப்ரில்ஸ் வந்து நமக்கு ஒன்று போல் விழுகும். நம்ம ரெடிமேடில் எப்படி ஒரு நிக்கரோ ஏதோ வாங்கும் போதில் எப்படி இருக்கும் ஸ்டிச்சிங், அதே மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு இப்படி பிகினர்ஸ்க்கு இப்படி இழுத்து போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா இது முன்னாடியே தைக்கணும் பின்னாடியே இழுக்கணும். ஸோ கஷ்டமாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா எல்லா சைடும் ஒன்று போல் ஃப்ரில்ஸை வந்து இழுத்து விட்டுட்டு அப்புறம் அப்படியே மேலே சும்மா ஒரு ஸ்டிச்சிங் போட்டு விட்ருங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த உள்ளே இருக்கிற எலாஸ்டிக் வந்து திருப்பிக்கிறாமல் இருக்கும். உங்களுக்கு ஸ்டிச்சிங் பார்க்கவும் சுற்றிலும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த அங்கங்கே கிளாத் வந்து சேர்ந்து குமிஞ்சு நிற்காது. ஓகே, நம்ம நிக்கர் ரெடி ஆயிடுச்சு. நான் தைச்ச நிக்கர் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நீங்களும் ஸ்டிச் பண்ணி பழகுங்க. தைக்க தெரிகிறதும் ஒரு நல்ல விஷயம் தாங்க. நம்மளோட ட்ரெஸ்ஸை நம்மளே ஸ்டிச் பண்ணிக்கலாம், நம்ம கிட்ஸ்க்கு தைச்சி கொடுக்கலாம், நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தைச்சி கொடுக்கலாம். அது மூலமாக நம்மளும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ உங்கள்கிட்டயும் மிஷின் இருக்குன்னா ப்ளீஸ் தைச்சி பழகுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.